செங்கல்பட்டு அருகே பள்ளி பேருந்தில் இருந்து கீழே விழுந்த யுகேஜி மாணவன் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகம் பெரிய வையாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவரது 5 வயது மகன் ஜீவா அருகிலுள்ள தனியார் பள்ளியில் யுகேஜி படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஜீவா இருக்கையில் அமர்ந்தபடியே தூங்கிய நிலையில் ஓடும் பேருந்தில் இருந்து தவறி கீழே விழுந்தார். காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுவன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஓட்டுநர் பேருந்தின் கதவை மூடாமல் இயக்கியதே விபத்திற்கு காரணம் என புகார் எழுந்துள்ளது. பையன் விவேகானந்த வித்யாலயா சிபிஎஸ்சியில் மதுராந்த ஸ்கூலில் படிக்கிறான். குழந்தை 4 மணிக்கு வேன் இறக்கிறதுக்காக நாங்கள் நின்றுட்டுருக்கோம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப்புக்கு முன்னாடி குழந்தை விழுந்துட்டாங்கன்னு ஃபோன் வந்தது. ஆனால் விழுந்தவங்க டிரைவர் ஃபோன் பண்ணல. கேட்டால் அவங்க ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் தான் ஃபோன் பண்ணேன். கீழே போயிட்டு இருந்தாங்க, ஒருத்தன் வழியில் போயிட்டு இருந்தாங்க. குழந்தைய எழுப்பி நிற்க வச்சு தண்ணி கொடுத்து ஃபோன் பண்ணேன். நான் அழுதுகிட்டே போயிட்டேன். பிளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நான் டோர் க்ளோஸ் பண்ணி பார்க்கல. கிளீனர் இல்லை. சின்ன ஒரு யூகேஜி படிக்கிற பையனை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுன்னா குழந்தை தூங்கி ரன்னிங்கில் போய் விழுந்து ரோட்டில் விழுந்துருக்கான். இல்லை இருக்க ஒரு பிரின்சிபல் ஃபோன் பண்ணல, ஒரு வேற எங்கன்னா ஃபோன் பண்ணல. வெறும் வேன் இன்சார்ஜ் தான் பேசிட்டு இருக்காங்க. பிடி பஸ் தான். இன்னும் மேனேஜ்மெண்ட் மேலேருந்து யாருமே பேசல. அப்போ என்ன 4 நாளாக வரல. ஸ்கூல் திறந்த 4 நாளாக கிளீனர் வரல. கேட்டால் லீவு அப்பப்போ சொல்கிறாங்க. எங்கெங்க அடிபட்டுருக்கு குழந்தைக்கு? தலை, இந்த உதடு ஃபுல்லாக, பின்னாடி மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக அங்கங்கே தேய்ச்சிட்டு இருக்கு. குழந்தை கைக்கு கிடக்கு. வாந்தி எடுத்துட்டு இருக்கான். ஒன்று வேணாலும் சொல்லுவேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.